எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. என்னோடய சண்டே இன்றைக்கி சண்டேலேயும் தனிமையிலையும் போச்சுங்க. என்னடா சண்டேன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரன் கிரிக்கெட் விளாட போயிட்டான். அதுதான் எனக்கு இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே. என்ன பண்ணுறது, வாரம் முழுக்க வேலைக்கு போயிடுறாங்க, நம்ம வாரம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாள் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கிரிக்கெட் விளாட போயிடுறாங்க. நமக்கு அந்த ஒரு நாள் தான் அவங்க கூட இருக்க டைம் கிடைக்கிது. ஆனாலும் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. விளையாடுறேன்ட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வேறு என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த 4 செவத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற வேண்டியது தான். சரின்னு வேலை போனாங்க, விளையாண்டாங்க, வந்தாங்க. ஒரு 2 மணிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க வரும்போது நான் குளித்து கிளம்பி இருந்தேன். கிளம்பி இருக்கிற பார்த்துட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன், போகலாம். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்றதுக்கு, நீ தான் குளித்து கிளம்பியிருக்கே இல்லை, வா போகலான்னாங்க. நான் எங்கே வர்றது, இன்றைக்கி இன்னும் வீட்டில் வேலை இருக்குது, நீங்கள் வேணால் போங்கன்னே. சரின்னு வந்தாங்க, உட்காந்தாங்க, ஃபோனை நோண்டுனாங்க 7 மணி வரைக்கும். நான் அதுக்குள்ளே போயிட்டு நைட்டுக்கே சமைச்சு வச்சுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமாட்டு வந்து கோயிலுக்கு போகலாம் வா அப்படின்னாங்க. சரி கோயிலுக்கு போகலான்னு போனால், நம்ம மேட்டூர் போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னாங்க. சரி இன்னும் அதுக்கும் சரின்னு அப்புறம் போனால் மேட்டூரில் 4 ரவுண்டு கிட்டுன்னு சுற்றிட்டு திரும்பி வரலாம், கோயிலுக்கு போகலான்ட்டு வந்தால் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி மழை வந்தால் நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா. சரி போ வீட்டுக்கு தானே போகலாம் அப்படின்னு. சரின்னு வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம். வேறு என்ன பண்ணுறது, எங்களோட சண்டே இப்படியே போயிடுச்சு. சண்டேவும் இப்படியே போயிடுச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சு?